அழகிரி அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இளப்புகழேந்தி அவர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, செயலாளர்களே, அமைப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கடலூர் மாவட்ட கழக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தரமான முந்திரி வேணும்னாலும் கடலூர் தான், லேட்டஸ்டான பலாப்பழம் வேணும்னாலும் கடலூர் தான், சர்க்கரை உற்பத்திக்கும் கடலூர் தான், இந்தியாவுக்கே கரண்ட் உற்பத்திக்கும் கடலூர் தான். சோழர் காலத்தில் கடல் வாணிபம் செழித்த ஊர் நம்ம கடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன கருணையே வடிவான வள்ளலார் வளவந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். சிதம்பரம் நடராஜர் கோயில், பிச்சாவரம் அலையாத்தி காடு, சில்வர் பீச்னு இன்னும் எத்தனையோ பெருமைகள் கொண்ட மாவட்டம் நம்முடைய கடலூர். சேஞ்சாஜி கோட்டையில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய ஆதரவை கேட்டு புனித டேவிட் கோட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய கடலூருக்கு வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கினார். 2021 6வது முறையா கழக அரசு அமைஞ்ச உடனே இது திராவிட மாடல் அரசுன்னு பெயர் வச்சோம். 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி நாசம் செஞ்ச நிர்வாகத்தையும் நிதிநிலையும் நாம சரி செஞ்சோம். சரி செஞ்சோன்னு சொல்றதை விட தமிழ்நாடு 0.07 விழுக்காடுன்னு வளர்ச்சின்னு பழனிசாமி படுபாதாளத்தில் தள்ளின நம்ம மாநிலத்தை நம்ம ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில சாதனை திட்டங்களால 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்னு கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலக பத்திரிகைகள் எல்லாம் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு தலைப்புச் செய்தியா போடுகிற அளவுக்கு சூப்பர் ஹிட் கவர்மெண்ட்டை கொடுத்தோம். திராவிட மாடல்ல நாம செஞ்ச ஒவ்வொரு திட்டமும் இட்டாச்சு. இன்னும் சொன்னா சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்து திராவிட மாடல் 2.0க்கு ரெடி ஆகலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? சாதனை திட்டங்களை நிறைவேற்றின தெம்போட, திராணியோட, உரிமையோட உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். இப்போ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? என்னதான் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர்
ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்ங்கிற முறையில் அதை வழிமொழிந்து நானும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா வேளாண்மைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச அமைச்சர் தான் இவர். மண் செழிச்சு விளைச்சல் பெருகி விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமானவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகள் அளிக்கணும் என்று அன்போடு உரிமையோடு கேட்கிறான். அடுத்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நம்மை வெல்லும் வேட்பாளர் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அவங்களுடைய நலனுக்காக உழைச்ச CV கணேசன் அவர்கள். தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்த்தது மட்டுமல்ல, நம்ம இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக மாற்றி மாவட்டந்தோறும் வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க செஞ்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்கு அளிக்கணும்னு அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர். நண்பர் கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சியை துணிச்சலா நடத்தி துரோகிகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் என்ற தெளிவா முடிவெடுத்து உறுதியோட நம்முடைய கொள்கை கூட்டணியில இணைந்திருக்கிறார். அவரே சொன்னார், சில நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய அன்பு மகன் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவா விருதுநகர்ல பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப பிரச்சார கூட்டத்தில் நான் குறிப்பிட்டேன், அதைத்தான் குறிப்பிட்டார். மக்கள் ஆணையிட்டால் படத்துல என்னுடைய ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாட்டு பாடி வாக்கு கேட்டதை ஞாபகப்படுத்தி நாங்க பேசியிருந்தேன். அதைத்தான் குறிப்பிட்டு சொன்னார். அவரே அந்த பாட்டினுடைய வரியை எடுத்து, அது தலைவர் கலைஞர் எழுதிய பாடல். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, நீ எத்தனைக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. இதான் பாட்டு. இன்று சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு கடலூருக்கு வந்திருக்கிறேன். சகோதரி அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுனதை பார்த்தேன், இங்கேயும் கூறியிருக்கிறார். இந்த கூட்டணி முன்னாடியே அமையலன்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க. உண்மைதான், இது எப்பவோ அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி தான். பரவாயில்லை, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நம்ம கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. நிச்சயமா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. எப்படி 2006 கேப்டனுக்கு வெற்றி தந்தது மாதிரியே 2026 தேர்தலில் சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் முரசு சின்னத்தில் நீங்க வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன்.